கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போயிருக்கின்ற அநேகருக்கு அந்த வார்த்தை உற்சாகத்தையும் தைரியத்தையும் தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தைரியமாயிருங்கள். நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. தைரியமா இருந்தாதான் நீங்களும் நானும் வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் தைரியமா இருங்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து வல்லமையாய் நம்ம ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் தைரியமா இருக்கணும். அவதூறுகளை பரப்புகிற பொல்லாத மனுஷரை நம்ம மேற்கொள்ளணும்னா தைரியமா இருங்கள். அசுத்தாவிகளை துரத்தி மேற்கொள்ள வேண்டும் என்றால் தைரியமா இருக்கணும். சாத்தான் செய்யற முக்கிய வேலையே ஜனங்களை பயங்காட்டுவது. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல கெர்ச்சிக்கதான் முடியும். ஆனா அந்த சத்துருவால் நம்ம தொடவே முடியாது. ஆனா காட்டில் வாழும் சிங்கம் பாருங்க, ஒரு மிருகத்தை மேற்கொள்ள நினைக்கும் போது முதலாவது என்ன செய்யும்? அது பயங்கரமா கர்ச்சித்து அதை பயப்படுத்துகிறது. அதன் சத்தத்தால காடே நடுங்க ஆரம்பிக்கிறது. காட்டு மிருகங்கள்லாம் தைரியத்தை இழந்து அங்கெங்கமா ஓடி கடைசியில சிங்கங்களுக்கு இரையாகி விடுகிறத பார்க்கிறோம். இதே போலதான் சாத்தான் கூட பாவத்தை செய்ய தோண்டுகிறான். அந்த பாவத்தினால் தைரியத்தை இழக்க செய்து விடுகிறது. ஆவிக்குரிய பலன் போய்விடும். அசுத்தாவிகளை துரத்த முடியாமல் அதை நம்மை தாக்கி விடுமோங்கிற ஒரு பயமோ கலக்கமோ ஏற்படுகிற முடியல. அதை என்ன செய்த தோல்விதான் வரும். அதான் எல்லா மிருகங்களின் தைரியமானது சிங்கம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினது. போர்க்களத்தில் நிற்கும் ஒரு வீரனுக்கு பெரிய ஆயுதமாக விளங்குவதே அவனுடைய தைரியம்தான். நீங்களும் நானும் கூட இந்த உலக மாமிச பிசாசோடு யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் பயத்திற்கு இடம் கொடாமல் தைரியமாய் நின்று கர்த்தருக்காக யுத்தம் செய்து ஜெயம் கொள்கிறதாக விளங்க முடியும். அல்லேலூயா. அதான் பாருங்க, இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு சிறிய தேசமாக இருந்தாலும் அதன் ஜனங்கள் தைரியசாலிகளாக இருக்கிறார்கள். தங்களை சூழ 23 அரபு தேசங்கள் இருந்தால் கூட பயப்படாமல் அவர்களை நோக்கி வந்த எல்லா யுத்தங்களிலும் அவர் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இது அவருடைய தைரியமோ, துணிச்சல், ஞானம், யுத்த திறமை, இது உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கிறது. அல்லேலூயா. சோ இருளில் அந்தகாரத்தில் இந்த ஜனங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படிதான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். உள்ளான மனுஷனை உன்னத பலனும் ஆத்மாவில தைரியமும் இருக்குமானால் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். கர்த்தர் எவ்விதம் தைரியப்படுத்துகிறார் என்பதை 3 காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் தைரியம். எபிரேயர் 3:12 வாசிக்கிறோம், அவரை பட்டு விசுவாசத்தினாலே அவருக்குள் நம்பர் 1 நமக்கு தைரியமும், நம்பர் 2 திட நம்பிக்கையும், தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டு. இந்த 3மே விசுவாசத்தினால் வருகின்றன. விசுவாசத்தினாலே முற்றிலும் அவரை நாம் சார்ந்திருக்கிறோம். பாரத்தை அவர் மேல் வைக்கிறோம். அவர் போதுமானவர் என்ற உணர்வு தைரியத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள், தாவீதுக்கு தைரியம் எப்படி வந்தது? தன்னிலும் பெரிய பலசாலியான கோலியாத்தை எதிர்க்கும் போது அவர் சொல்ற, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நின்றிட்ட இஸ்ரவேலுடைய ராணுவலின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்துக்கு எதிர்கொண்டு ஓடி கவலின் கல்லினால் அடித்து வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் தைரியம் உண்டு. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இரத்தத்தினாலே நமக்கு தைரியம். எபிரேயர் 10:20 வாசிக்கிறோம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் மனிதன் தன்னுடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினால் மேற்கொள்ளப்பட்டு பலத்தையும் தைரியத்தையும் இழக்கிறான். அந்த குற்ற மனசாட்சி பாதிக்கிறதுனால மன வலிமையை இழந்து விடுகிறான். அவனுடைய குற்றங்களும் குறைகளும் அவனை குற்றவாளியை தீர்க்கிறதுனாலதான் உற்சாகத்தை இழக்கிறான். அதுதான் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் போது முதன்முறையா அவளுக்கு வந்தது பயம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். பாவம் செய்த மனிதன் அடைக்கலமில்லாமல் அந்த வானத்தில் கீழே திறந்து விட்ட போல நிலையில இருக்கான்.
அதனால பாவத்துல விழுந்து விட்டா அதிலே நிலைத்திராமல் உடனே எழும்பி அந்த பாவத்தை அறிக்கையிடுங்க. உண்மையாவே உங்க செயலுக்காக மனஸ்தாபடுங்க. ஓட்டை விழுந்த கப்பல் அமிழ்வதற்கு முன்பாக அந்த ஓட்டை என்ன செய்யணும்? அடைக்கணும். அது போலதான் கண்ணீரோடு எல்லா குறைகளையும், நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் பொழுது, பாவ அறிக்கை செய்து உண்மையாகவே நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வாக்கு தத்தங்களால் வரும் தைரியம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்வோம். எபிரேயர் 13:5-6 வாசிக்கிறோம். நாம் தைரியம் கொள்வதற்கு முக்கியமான காரணம் கர்த்தர் சொல்லியிருக்கிற அவருடைய வாக்கு தத்தங்கள் தான். அவர் நமக்கு வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாக கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்ல முடியும். வாக்குத்தத்த வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அமேன் என்றும் இருக்கின்றன. அவர் பொய்யுரைக்கிற ஒரு மனிதனும் அல்ல, மனமாறுகிற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அமேன். ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும், ஒவ்வொரு போராட்டத்திலிருந்தும் உங்களை விடுவிக்க கூடுமான வல்லமையான அந்த வாக்குத்தத்தங்கள் வேதத்துல இருக்கின்றன. அந்த வசனத்தை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆத்மாவுக்கு நங்கூரமாக விளங்கும். வானம் பூமி ஒளிந்து போவோம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. சோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால நான் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுக்கும் எனக்கும் தைரியத்தை கொடுக்கிறது. மட்டுமல்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளவும், போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறவும் ஒத்தாசையாய் இருக்கின்றன. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.